நிறைய பேர் சொல்றது என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறி போச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லி, சூனியம் இதனால பாதிக்கப்பட்டா மட்டும்தான் வருமா? இல்ல வேற எதனால தான் ஒரு குடும்பம் இந்த மாதிரி தலைகீழா மாறி போகும்? பில்லி சூனியம்ன்றது குடும்பத்தால் தானா குடி போதை சூது அது எதுன்னு அழிஞ்சு போகிறவங்க அது வேற ரகம். புரியுதுங்களா? செய்வின பில்லி சூனியத்தால் பாதிக்கப்படுறவங்க அது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் காசு பணம் தங்காது, வீடு அழிஞ்சு போகுது, நல்லா இருக்கிற உடம்பு கெட்டு போகுதுன்னா அது பில்லி சூனியம் தான். சரிங்களா? வேணும்னே நம்ம கண்ட இடத்துக்கு போய் சூது விளையாடுறது, குடிக்கிறது, போகிறது, அழிகிறதுல அது தான் கொழுப்பில் அழிஞ்சு போகிறது. அதனால் எந்த பாதிப்பாக இருந்தாலும், எந்த நிலையிலையாக இருந்தாலும் சரி, எந்த அடிமட்டத்துக்கு போனாலும் சரி, சரிங்களா? ஒரு 50 லாரி வச்சுருந்தாங்க, எல்லாம் அழிச்சிட்டாங்க சென்னையில், திருவெற்றியூரில். சுத்தமாக ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி தான் மீண்டும் கொண்டு வந்து இன்றைக்கி தான் 5 லாரி ஓடுது. இனி வளரவே முடியாது, நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சவங்களை கூட அதை மீண்டும் தூக்கிட்டு வந்துடும் ஜின்னு. அதுதான் அது திரும்ப அந்த 50 லாரி இல்லை, திரும்ப மேற்கொண்டு அவங்களை 500 லாரியை கூட ஆக்கிவிடும். சரிங்களா? விழுந்தவங்களை, தரையில் விழுந்தவங்களை நீங்கள் அதை மனசார நினச்சி வந்தீங்கன்னாக்கா உங்களை மீட்டு கொடுக்கும். கட்டாயம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது.